कृष्णा हरे कृष्णा श्री कृष्णा केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः गोविंदाय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः भावनाय नमः श्रीधराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः सर्वेश्वराय नमः श्रीकृष्णाय नमः இன்றைய தினம் ஏகாதசி திதி. இன்றைய தினம் எப்போவுமே நம்ம கோவிலில் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஏகாதசி இன்னைக்கு அம்பரீஷ் சரித்திரத்தை அனுபவிக்கிற வழக்கம் உண்டு. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு முக்கியமான பகுதி அம்பரீஷ் சரித்திரம். அம்பரீஷித் மகாராஜாவோட பக்தியை சர்வலோகத்துக்கும் தெரியப்படுத்துறதுக்கோசரம் நாராயணர் நடத்திய நாடகங்களில் அதுவும் ஒன்று. அம்பரீஷித்தானவன் சுதர்சன யந்திரத்தை வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கான் ஆற்றுல. சிறந்த பக்திமான் துர்வாச முனிவர் என்ன பண்ணுறார், ஏகாதசி அன்னைக்கு ராஜாவை பார்த்துட்டு நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏகாதசி விரதத்தை முடிக்கலாம், அது வரைக்கும் காத்துன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். மறுநாள் ஏகாதசி முடிஞ்சு துவாதசி வந்துடுத்து, விரதத்தை முடிக்கணும். ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாரையும் கேட்குறான். அதில் எல்லாரும் சொல்கிறா, துளசி தீர்த்தம் சாப்பிட்டா விரதம் முடிஞ்சிடும், ஆனால் இலையில் அவங்க கூட உட்காந்து நீ சாப்பிடும்போது அந்த விருந்து அவமானப்படுத்தின அபச்சாரம் சேராதுன்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு துளசி தீர்த்தத்தை அம்பரீஷத்து கையில் எடுக்கிறான் உதுரணியில். அங்கேருந்து வந்துடுறார் துர்வாச முனிவர். என்னை அவமானப்படுத்தினியா, அவனை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜடாமுடியிலேருந்து ஒரு முடி எடுத்து போடுறார். அதுலேருந்து பிசாசிகள் துர்சக்தி உருவாகி அம்பரீஷ தரத்துக்கு முற்பட்டது. ஆனால் அதுக்குள்ளேயே அம்பரீஷத்து பூஜை பண்ணிட்டு இருந்த சுதர்சன பகவான் சகஸ்ர கோடி சூரிய பிரகாசகா அப்படின்னு 1000 கோடி சூரியன் மாதிரியான ஒரு ஜாலையோட கிளம்பிட்டார். துர்வாசர் ஓடுறார், சத்தியலோகம் ஓடுறார், கைலாசம் ஓடுறார். எல்லா இடத்துக்கும் போய் கடைசியில் வைகுண்டத்தில் போய் காலில் விழுறார். அப்போ பகவான் சொல்கிறார், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 1000 ஜென்மா என்னை திட்டின்னு இருந்துட்டு ஒரு ஜென்மாவில் என்னுடைய பாகவதனுக்கு பாத பூஜை பண்ணினா 1000 ஜென்மா பாவத்தையும் போக்குகிறேன். 1000 ஜென்மாவில் பகவானை திட்டின்னு இருந்துட்டு ஒரு ஜென்மாவில் ஒரு நாளைக்கு ஸ்ரீமத் பாகவதனுடைய பாத பூஜை பண்ணி பாகவதனை சந்தோஷப்படுத்தினால் 1000 ஜென்ம பாவத்தையும் போக்குறேன். அதே மாதிரி 1000 ஜென்மா எனக்கு நீ புண்ணியம் பண்ணிட்டு இருந்து நல்ல சிஷ்யெல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு ஒரே ஒரு நாள் என்னுடைய பாகவதனை அவமானப்படுத்தினீங்கன்னா அந்த 1000 ஜென்மா புண்ணியத்தையும் பொசுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் பகவான் நல்லா சொல்லியிருக்கார், என்னுடைய விஷயத்தில் என்னுடைய பாகவதனுக்கு தான் அதிகமான பவர் சக்தி எல்லாம் இருக்குது. நீ யார்கிட்ட அபச்சாரப்பட்டியோ அவங்ககிட்டயே போய் மன்னிப்புகள் காலில் விழுன்னு சொல்ல அங்கேருந்து புறப்பட்டு துர்வாச முனிவர் ஓடி வந்து அம்பரீஷித் மகாராஜா காலில் விழுறதுக்கு வரான். அப்போ அம்பரீஷித் மகாராஜா உடனே காலில் விழுந்து கட்டி அணைச்சிக்கிறான். அந்த சுதர்சன சக்கரமானது துர்வாசர் ஏவி விட்ட அந்த துர்சக்தியை பொசுக்கிட்டு துர்வாசரை திறத்தின்றே வந்தது. அம்பரீஷத்துக்கிட்ட வந்து துர்வாசர் காலில் விழுறதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்த உடனே நேராக உள்ளே போய் பூஜை ரூமில் போய் மகா சுதர்சனன் அப்படியே உட்காந்துட்டார். ஜெய ஜெய சுதர்சனா, ஜெய ஜெய சுதர்சனா, ஜெய ஜெய சுதர்சனா, மகா சுதர்சனாய வித்மகி ஜுவாலா சக்கர தீமகி தன்னோ சக்கர பிரச்சோதயாது. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பர கர்ம மந்திர தந்திர யந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி சம்கர மிருத்யோர் மோச்சய மோச்சய. ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனாய தீப்திரே ஜுவாலாபரீதாய சர்வதிக்ஷோபணகராய சகசிரார ஹும்பன் பிரம்மணே பரஞ்சோஷிதே நம. ஸ்ரீகிருஷ்ணாய நம. இன்றைய தோமால சேவை. நாராயணா 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 நாராயணா. அம்பரீஷத்துக்கு நமஸ்காரம், துர்வாசருக்கு நமஸ்காரம், சுதர்சனுக்கு நமஸ்காரம், லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாகவருடைய திருவடிகளுக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா.